ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1986வது பகுதி. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 3ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் நம்மை தம்மையே போல ஆகும்படியாக அருள் செய்த பின்பல்லவோ நமக்கு இன்பம் இருக்கிறது. எம்பெருமான் அருள் செய்வார் என்று அறிகின்ற அறிவு ஏற்பட்டிருத்தலையே பேரு என்று எடுத்துக்கொள்ள முடியுமோ என்ற வினா எழ, அந்த அறிவு பலனே எல்லையற்ற இன்பம் என்று கருதுவதால் அல்லவோ இந்த உலகில் அமைதியாக இருக்க முடிகிறது என்று இப்பாடலில் கூறுகிறாள். அதாவது பரமபதத்துக்கு சென்றபடி அவனைப் போலவே நம்மை ஆக்குவார் என்று அறிகின்ற அறிவு ஏற்பட்டிருப்பதே நமக்கு இங்கே இந்த உலகிலே அமைதியாக இருக்க முடிகிறது. இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன இன்பம்? அதுதானே இந்த எம்பெருமான் நமக்கு அருள் புரிவான் என்ற நம்பிக்கை, அங்கே சென்றால் அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அவருடைய திருவடிகளிலே நம்மை சேர்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை, அதுதான் இந்த உலகில் அமைதியாக இருக்க முடிகிறது என்று இந்த பாடலிலே ஆழ்வார் கூறுகிறார். வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார், ஒளி விசும்பில் ஓர் அடி வைத்து ஓர் அடிக்கும் எய்த்தாது மண் என்று இமையோர் தொழுது ஏத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே. வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார், ஒளி விசும்பில் ஓர் அடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று இமையோர் தொழுதேத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் எம் கண்ணனையே. அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். ஒளி விசும்பில் ஓரடி வைத்து, ஒளிப்பொருள்கள் உலாகக்கூடிய ஆகாயத்தை அளக்க ஓரடி வைத்து. வாமனனாய் 3 அடி மண் வாங்கினான். 3 அடி வாங்கி ஒரு அடியாலே உலகத்தை அளந்தான், ஒரு அடியாலே விண்ணை அளந்தான் அல்லவா? அந்த ஒளிப்பொருள்கள் சூரியன் சந்திரன் முதலவெல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் உலாவக்கூடிய ஆகாயத்தை ஓரடியால் அளந்தான். ஒளி விசும்பில் ஓரடி வைத்து. அடுத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று, மற்ற திருவடிக்கு பூமி அளப்பதற்கு போதுமானது அல்ல என்று சொல்லி இமையோர் தொழுது ஏத்தி, பிரம்மன் முதலிய தேவர்கள் வழிபட்டு புகழ்ந்து, மேலே ஒரு கால் சத்தியலோகம் வரை சென்றது. அந்த காலை பிரம்மன் தன் கமண்டல நீராலே கழுவி வழிபட்டான், அதுதான் கங்கையாக வந்தது என்பதெல்லாம் நாம் அறிவோம். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். பிரம்மன் முதலிய தேவர்கள் இமையோர் தொழுது ஏத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனை, தங்கள் கைகளாகிய தாமரைகளை குவித்து போற்றும் எனக்கு இன்பம் தரக்கூடிய கண்ணபிரானை அடியார் மனத்திலே வைத்தார். அடியவர்கள் தங்கள் மனதிலே நிலையாக இருத்தி கொண்டார்கள். வைத்து இன்பம் உய்த்தார். அப்படி இருத்தி கொண்டதினாலே பேரின்பம் அடைய பெற்றார்கள். கண்ணன் எம்பெருமானை, அந்த திருவிக்கிரமனாக வந்த கண்ணன் எம்பெருமானை தன் அடியார்கள் தங்கள் மனத்திலே வைத்து கொண்டார்கள், வைத்து இன்பம் உய்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று இமையோர் தொழுது ஏத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே. கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார் என்பது இன்றைய பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். சந்திரன் சூரியன் முதலிய சுடற்பொருட்கள் உலாவக்கூடிய வானத்திலே ஒரு திருவடியை வைக்க, மற்றொரு திருவடிக்கு பூமி போதாதே என்று தேவர்கள் வணங்கி துதித்து தங்களுடைய கைகளை தாமரை முக்கு போல அஞ்சலி செய்யப்பட்ட எனக்கு கண் போன்ற கண்ணனை அடியவர்கள் தங்கள் நெஞ்சிலே நாட்டினார்கள். அப்படி நாட்டியதால் இன்பம் அடைய பெற்றார்கள் என்று கூறுகிறது இந்த பாசுரம். எம்பெருமானை நான் எப்படி மனதில் கொண்டேனோ அப்படியே அவனை மனதில் கொள்வோருக்கெல்லாம் பரம ஆனந்தம் கிடைக்கும், பரம ஆனந்தம் சித்தம் என்கிறாள் பரகால நாயகி.
மகாபலி சக்கரவர்த்தி வாமன வடிவத்திலே சென்று, மன்னிக்க வேண்டும், இறைவன் வாமன வடிவத்திலே சென்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் வேண்டி அந்த மாபலியிடம் கையினாலே நீரேற்று தந்தேன் என்று சொல்லி அவன் நீர் வார்க்க அதை ஏற்று ஒரு திருவடியை மேலுலகத்தில் பரப்ப வைத்து மற்றொரு திருவடியை நிலத்திலே பரப்ப வைக்கும் போது அந்த திருவடிக்கு நிலம் இடம் போதவில்லையே என்று அந்த திருவிக்கிரம அவதாரத்தை பேசி துதித்து அஞ்சலி செய்து தேவர்களால் வணங்கப்படுகின்ற எம்பெருமானை எந்த அடியார்கள் மனதில் வைக்கிறார்களோ அவர்கள் அப்படி வைப்பதனால் பரமானந்தத்தை பெறுவார்கள் என்கிறார் ஆழ்வார். ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று சொன்னது ஈடுபாட்டின் காரணமாக சொல்லும் உபசார வார்த்தை என்றும் கூட சொல்லலாம். பிரான் உன் பெருமை பிறர் ஆர் அறிவார். பிரான் எம்பிரானே உன் பெருமை பிறர் ஆர் அறிவார். ஊராய் உலகளந்த ஞான்று வராகத்து ஈற்றளவு போதாவாறு என்கொலோ எந்தை அடிக்கு அளவு போந்தபடி என்று பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே மிகவும் சமத்காரமாக பாடியுள்ளதை காணலாம். என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானே, நீ பெரிய வடிவு கொண்டு உலாவி உலகளந்த காலத்திலே மிகப்பெரிய அந்த திருவடிக்கு அளப்பதற்கு போந்திருந்த பூமி வராக வடிவனான உன்னுடைய திருவயிற்று பல்லின் விளிம்பு ஒன்றின் அளவுக்கு கூட போதாததாக இருந்த விதம் எங்கனையோ எப்படி உனது பெருமையை அறிவார் யாரும் இல்லை என்று மிகச் சமத்காரமாக முதல் ஆழ்வார்களிலே ஒருவரான பொய்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். முதல்வரானவர் தேவர்களால் வணங்கப்படுகின்ற பெருமானை மனதில் வைக்கும் அடியவர்கள் பரமானந்தத்தை பெறுவார்கள் என்பதே இதனுடைய பொருளாகும். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார். சிறப்பான அடியவர்கள் தங்கள் இதயங்களில் எம்பெருமானை கொண்டு வைத்தார்கள். உள்ளத்தில் வைக்கப்பட்டவன் எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமானவனாகையால் ஏஷகி ஏவ ஆனந்த யாதி, ஏஷகி ஏவ ஆனந்த யாதி, இவனே இன்பம் நல்குகிறான் என்று தைத்திரி ஆனந்தவல்லி சொல்லுகிறது. என்று ஏஷகி ஏவ ஆனந்த யாதி என்கிறபடியே எல்லையிட முடியாத பேரின்பம் முற்றவராயினார். மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை இல்லாது இருக்கவும் அடியார்கள் எம்பெருமானை இதயத்தில் வைத்து எல்லையிட முடியாத பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று அவனே முதல் புண்ணியமாக இருந்து செயல்படுதலாலே பூமி மேலுலகம் இவற்றை அளந்து கொண்ட போது மேலுலகம் ஓரடிக்கு போதும் போதாததாக இருந்தது, பூமியானது திருவடிக்கு போதாமலேயே இருந்தது என்று இமையோர் தொழுது ஏத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே. இமையோர் தொழுது ஏத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே. இந்த உலகளந்த செயலிலே பிரம்மன் முதலியோர் ஈடுபட்டு தங்கள் எம்பெருமானையே புகழ் அடைந்தவர்களாக எழுதி கொடுத்து கைகளாகிய தாமரைகளை குவித்து வழிபடுவராதலால் இன்பம் கொடுப்பவனான என்னுடைய கண்ணபிரானை வைத்தார். அப்படிப்பட்ட கண்ணபிரானை வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பமுற்றார்கள் என்று கூறுகிறார் ஆழ்வார். இந்த பாடலிலே அற்புதமான ஒரு பாடல். பிரம்மன் முதலியவர்கள் எல்லாம் வணங்கக்கூடியவரை அடியார்கள் மனதிலே வைத்து இன்பம் வைத்தார்கள், மகிழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய பாசுரம். ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண்ணென்று எவையோர் தொழுது ஏத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார் என்பதுதான் இன்றைய பாசுரம். வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார். ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண்ணென்று இமையோர் தொழுது ஏத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே என்ற இந்த அற்புதமான பாடல் பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம்.
ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண்ணென்று எமையோர் தொழுதேத்தி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, பரமகாருணிகர், ராமாயண பெருக்கர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.